ஸ்ரீ குருப்பியோ நமஹா. பகைவர்கள் அழிய அபிராமி அந்தாதியின் இந்த 67வது பாடலை நாம் பாட வேண்டும். தோத்திரம் செய்து தொழுதிமின் போலும் நின் தோற்றமுறு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலி குழலா நிற்பர் பாரெங்குமே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். தோத்திரம் செய்து தொழுதுமின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், இறைவனை நாம் தோத்திரம் செய்வது இறைவனிடம் நாம் கொண்டுள்ள அன்பு மட்டுமில்லை, முற்பிறவியில் நாம் செய்த வினை பயனை நீக்குவதற்கும் மீண்டும் பிறவாநிலை பெறுவதற்குமே ஆகும். அம்பாளின் தோற்றம் மின்னல் ஒளியை போன்றது. இந்த மின்னல் ஒளியினை கண்ணால் காணும் நேரம் அவளை தியானம் செய்தால் போதும் என்று பட்டர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். இப்படி பட்டர் கூறின காரணம், பல பிறவிகளில் செய்த பாபத்தை போக்க பல ஆண்டுகள் அம்பாளை தோத்திரம் செய்து தொழ வேண்டும் என்று சிலரது பயத்தை அகற்றவேதான். பட்டர் தியான நிலையிலேயே மாத்திரை பொழுதும் மனதில் வையாதவர் என்று கூறுகிறார். வன்மை என்பது இருப்பவருக்கு இல்லை என்னாது ஈயம் தன்மை. குலம் என்பது நல்ல குலத்தில் பிறந்தது. உயர்ந்த ஜாதி, கூட்டம், வீடு, அரண்மனை, இன்னும் பல பொருள்கள் உண்டு. வம்சகுலம் என்று சொல்வார், ஆண் குலம், பெண் குலம் என்று சொல்வார்கள். எவ்வளவு உயர்ந்த குலத்தில் இருந்தாலும் மனத்தில் இறைவனை வைக்காதவர்கள் குலமழிந்து கீழ்ப்படுவர் என்கிறார். கோத்திரம் என்பது வம்சம், சேர்த்தல், குடி என பல பொருள் உண்டு. ரிஷி வழி வந்தவர்களுக்கு கோத்திரம் கூறி அழைப்பார். உதாரணத்திற்காக வசிஷ்டர், பாரத்வாஜா, அப்படி கோத்திரத்துக்கு ரிஷிகள் வழி வந்ததை சொல்லுவார்கள். கல்வி என்றால் கண்ணால் காண முடியாத கடவுளை காட்டித் தருவதுதான் கல்வி. அன்னையே அகத்தில் வைக்காதவன் கல்வி நாள்தோறும் குன்றி அவன் கொடும் பழிக்கு ஆளாகி விடுவான். குணம் என்றால் இறைபக்தி இல்லாவிட்டால் நற்பண்புகள் நாளுக்கு நாள் குறைந்து கீழ்நிலைக்கு கொண்டு வந்துவிடும். இப்படி அன்னையை தியானிக்காதவர்கள் இந்த ஐந்தும், வன்மை, குலம், கோத்திரம், கல்வி, குணம், இவை அனைத்தும் அம்பாளை மனதில் வையாதவரை விட்டு மறைந்துவிடும் என்று பட்டர் கூறுகிறார். நல்ல குலத்தில் பிறந்தாலும், கோத்திரத்தில் வந்தாலும், நல்ல கல்வி இருந்தாலும், நல்ல குணம் இருந்தாலும் அம்பாளை மனதில் கொள்ள வேண்டும். நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பார் பாரெங்குமேன்னு பட்டர் சொல்றார். இதன் பொருள், அன்னை அபிராமியை மனதில் இமைப்பொழுதும் நினைக்காதவர்களுக்கு பயப்படத்தக்க கீழ்நிலையை அடைவார்கள் என்கிறார் பட்டர். அம்பாள் தன்னை வணங்காதவர்களுக்கு இந்த நிலை அருள்வாள் என்றால் அம்பாள் கருணையுடையவள் ஆக மாட்டாள். நம் நன்மைக்குத்தான் அம்பாளை வணங்க வேண்டும் என்று பட்டர் சொல்கிறார். அனைவரையும் தெய்வ நெறியில் ஈடுபடுத்தவே பட்டர் இந்த அந்தாதியை நமக்கு அருளியுள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.